வெற்றி நோக்கிய பயணம் எஸ்கேடிவி ஃபர்ஸ்ட் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஷாதிக் அகமது, வாசிப்பவர் எம் ஹிதாயத்துல்லா. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஏறாவூர் மீராகினி ஆயிஷா பள்ளி வீதியில் இடம்பெற்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களை முன்னிட்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்ட முதுமானி அல்ஹாஜ் ரவு ஹக்கீம் கிழக்கு மாகாணத்துக்கான சூறாவளி பிரச்சார நடவடிக்கைகளில் பங்கேற்றுக் கொண்டார். அப்பிரதேசங்கள் நடைபெற்ற நிகழ்வின் போது கட்சியின் பிரதி தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான MLA ஹிஸ்புல்லா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஏறாவூர் நகரசபை முதன்மை வேட்பாளருமான MSM நவீம், கட்சியின் கல்குடா தொகுதி அமைப்பாளரும் முதன்மை வேட்பாளர், முஸ்லிம் காங்கிரஸ் உயர்பட உறுப்பினர்கள், நகரசபை மற்றும் பிரதேச சபை வேட்பாளர்களும் கலந்து கொண்டனர். கட்சியின் வேட்பாளர்கள், அபிமானிகள், பிரதேசவாசிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். முஸ்லிம் காங்கிரஸ் இனவாத கட்சி என்று வாய் கூசாமல் பேசுகின்றீர்களே, அதை கூஜா தூக்கிகளாக எமது சமூகத்தில் இருக்கின்ற இன்னமுமே சூடுபட்ட பூனை அடுப்படையை நாடார் என்று கூறுவார்கள். அவ்வாறு சூடுபட்ட பிறகும் இன்னும் எங்களுக்கு அந்த அடுப்படை தான் தேவைப்படுகிறது. நன்றாக யோசித்து பாருங்கள் எமது இளைஞர்களே. எமது சமூகத்தின் ஒரே குரல் முஸ்லிம் காங்கிரஸ் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏசினாலும் பேசினாலும் இந்த சமூகத்துக்காக குரல் கொடுத்த ஒரு கட்சி என்றால் அது முஸ்லிம் காங்கிரஸாக மாத்திரம்தான் இருக்க முடியும். சில அரசியல் தலைமைத்துவங்கள் முஸ்லிம் காங்கிரசுக்குள் வந்து கட்சியை அழித்து அவர்களுடைய சுயலாபத்திற்காக அமைச்சு பதவிகளை பெற்று ஏனைய கொடுப்பனங்களை பெற்று இந்த கட்சிக்காக கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளை மீறி செயல்பட்டதன் விளைவுதான் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருந்தும் இளைஞர்கள் மத்தியில் இருந்தும் விரட்டப்பட்ட ஒரு நிலைமை காணப்படுகிறது. அவர்கள் யாரும் இனி இல்லை. அவ்வாறு ஜனாசா எரிப்புக்கு கை வைத்தியவர்கள் இங்கேயும் இல்லை, கல்முனையிலும் இல்லை, ட்ரிங்கோவிலையும் இல்லை. மக்கள் தோற்கடித்து விட்டார். ஒரு நிலையான அன்று எமது மரபும் தேசிய தலைவர் MHM அஷ்ரப் அவர்கள் இந்த கட்சியை ஏன் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு கொண்டு வந்தார்கள்? எமது முஸ்லிம் சமூகம் ஏனைய தமிழ் சமூகத்தில் இருந்த புலி பயங்கரவாதிகள் போன்று எமது இளைஞர்கள் ஆயுதம் தூக்கிவிடக் கூடாது. ஜனநாயக நீரோட்டத்திலே எமது முஸ்லிம் மக்கள் கலந்து உரிமைகளை பேசி கலப்பதன் மூலம் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டுமே தவிர ஆயுத போராட்டத்தில் ஒரு காலமும் பெற்றுவிடக் கூடாது. அவ்வாறு ஒரு நிலைமை எமது சந்ததியான இளைஞர்களுக்கு ஏற்படவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கினார்கள். அன்று எமக்கு ஏற்பட்ட அநியாயம் அக்கிரமங்களுக்கு மத்தியில் தான் எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கினார்கள். அன்று எமது கட்சிக்காக முந்தானி ஏற்றி துவா கேட்ட தாய்மார்கள், நோன்பு பிடித்த தாய்மார்கள், அவர்களுடைய துவா பிரார்த்தனை மூலமாகத்தான் இன்று கூட விசமிகள் 1000 மரத்தில் இருந்து கோடாரி காம்புகளாக செயல்பட்டு எத்தனை பேர் வந்தாலும் இன்னமும் அழியாமல் எமது சமூகத்துக்காக குரல் கட்சியாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்று எமது சமூகத்துக்காக மருகும் MHM அஷ்ரப் அவர்கள் எவ்வாறான அர்ப்பணிப்பான பணியை நடாத்தி அவர்களுடைய முஸ்லிம் சமூகத்துக்கு குரல் கொடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக ஹெலிகாப்டரில் இருந்து குண்டுகளை வைத்து கொண்டார்கள். என்று பாருங்கள், முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக விரல் நீட்டப்படுகின்ற பொழுது வாய்மூடி மௌனியாக இருந்த எந்த தலைமைத்துவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தமிழ் மக்கள் பகிர்த்திக் கொள்ளக் கூடாது. சிங்கள மக்கள் மத்தியில் இவ்வாறு முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான அநியாயங்களை அக்கிரமங்களை பேசினால் அவர்களுக்கு ஆதரவு இருக்காது. அங்கே மாவட்ட செயலகத்திலே எங்களுடைய அரசாங்க அதிபருடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டும், இங்கே இருக்கின்ற பிரதேச செயலாளர் சம்பாதிக்க வேண்டும் என்று எமது சமூகத்துக்கு எதிரான பேச வேண்டிய கலைக்க வேண்டிய பிரச்சனைகளை பேசாமல் குரல் கொடுக்க கூட இயலாத குரலை நசுக்குகின்ற நிலைமை இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ச கௌரவ ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஆட்சியில் கூட இஸ்ரேல் என்கின்ற ஒரு தூதரகம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று திருப்பி அனுப்பியவர். அதே போன்றுதான் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டிலே இஸ்ரேல் தூதரகம் இருக்கக்கூடாது என்று திருப்பி அனுப்பியவர். இன்று
எமது முஸ்லிம் சமூகத்துக்கான மீட்பாளர், முஸ்லிம் சமூகத்தை காப்பாற்றுவார். இவர் முஸ்லிம் காங்கிரஸ் தேவையில்லை, எமக்கு முஸ்லிம் கட்சி என்றால் அது தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தான், எங்களுடைய நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் தான் எமது முஸ்லிம் சமூகத்துடைய கட்சியுடைய தலைவர் என்று வாக்களித்த நமக்கு இன்று பொத்துவிலே இஸ்ரேலுடைய தேவஸ்தானம், அங்கே கொழும்பு செவனிலே இஸ்ரேல் அவர்களுடைய மதஸ்தலம், மீகமோவிலே மதஸ்தலம், குர்நாகலிலே அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. இவ்வாறு பலஸ்தீன மக்களை கொண்டு குவிக்கின்றது போன்று இன்ஷா அல்லாஹ் எமது சன்னதியினருக்கும் இவ்வாறான பாரிய இன்னும் 5-10 வருடங்களுக்கு பிறகு இலங்கையிலும் எம்மது சமூகத்தை விட முஸ்லிம் சமூகத்தை நெருக்குகின்ற, முஸ்லிம் சமூகத்துக்கு பிரச்சனை உருவாக்குகின்ற ஒருவர்களாக சிங்கள சமூகத்தையும் சேர்த்துக் கொண்டு இந்த இஸ்ரேலர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா இல்லையா என்பதை நீங்கள் மனக்கண்ணிலே நிறுத்தி பாருங்கள். இன்று நாங்கள் ஏனைய தமிழ் மக்கள் எவ்வாறு சுதந்திரம் அனுபவிக்க வேண்டுமோ, சிங்கள மக்கள் எவ்வாறு சுதந்திரம் அனுபவிக்க வேண்டுமோ, அதே போன்றுதான் இந்த நாட்டில் பிறந்த முஸ்லிம்களும் எல்லாரும் சமம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் 17 கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு வாக்களித்தோம். ஆனால் எங்களுடைய முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள், முஸ்லிம்களுடைய காணி பிரச்சனை இன்னமுமே தீர்த்தபாடில்லை, மாதம் 6ஆக வைத்து விட்டது. எங்களுடைய பிரச்சனைகளை பேசினால், எங்களுடைய பிள்ளையை ஸ்டீக்கர் ஒட்டனை விடுவிக்குமாறு கூறினால், அங்கே கல்முனையில் அந்தவாதி பிரச்சனை என்றால் தாராளமாக அரஸ்ட் பண்ணுங்கள். இந்த நாட்டுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் அவர்களை நீங்கள் அரஸ்ட் பண்ணுங்கள், கைது செய்யுங்கள், சட்டத்தை முன் நிறுத்துங்கள். அதை விடுத்துவிட்டு கிழக்கிலே முஸ்லிம்களுக்குள்ளே இன்னமும் தீவிரவாதம் பரவுகிறது, ஷஹரான் உருவாகுகிறான், இன்னும் கொண்டு வைக்கப் போகிறாள் என்று முஸ்லிம் மக்களை இழுத்து இன்னும் நீங்கள் கேவலப்படுத்த நினைக்காதீர்கள். தெரியாது. ஆனால் இதுவரையும் அது இந்த நாட்டிலே இடம்பெற்ற மிகப்பெரிய ஊழல்களில் ஒன்று. அது கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்துடைய அபிவிருத்திக்கு என்று நிறைய வேலைகளை செய்யலாம். அது சிலவற்றை இந்த விஞ்ஞாபனத்திலே எங்களுடைய சகோதரர் நலீம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு தலைமையுடைய முழு ஒத்துழைப்பும் இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் இந்த ஆட்சியாளர்களை பற்றி நாங்க இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களாவே அவங்களோட தலையில மண்ணை வாரி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி இன்றைக்கு என்னை பொறுத்த மட்டிலே முஸ்லிம்களுடைய 70% வாக்குகளை பெற்ற ஒரு ஜனாதிபதியாக இருந்தும் இந்த முஸ்லிம்களுக்கு அமைச்சரவையிலே ஒரு அமைச்சர் பதவியை கொடுப்பதற்கு இயலாத ஒருவராக இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அதற்கு அவர்கள் சொல்லுகிற நொண்டிச்சாக்கு காரணங்களை பார்க்கிற போது மக்கள் ஆத்திரப்படுகிறார்கள், சமூகம் ஆத்திரப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நேற்று முந்த நாள் ஒரு முஸ்லிம் இளைஞரை பலஸ்தீனுக்கு சார்பாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்து அதற்கு அவர் கையொப்பமிட்டது என்பதும் மிகப்பெரிய பாதகமான செயல் என்பதை இந்த சமூகம் மிக வெறுப்போடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தேசிய மட்டத்திலே அவர்கள் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருந்தாலும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அவர்கள் சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்த மட்டில் இந்த ஏறாவூர் பிரதேசம், இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற முஸ்லிம்களின் பெரும்பான்மை உள்ள 3 உள்ளூராட்சி சபைகளும், அதே போல எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆசனம் கிடைக்க முடியும் என்றிருக்கிற ஏறாவூர் பிரதேச சபை, மண்முனைப்பற்று போன்ற பிரதேச சபைகள், இவற்றிலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசனங்களை முழுமையாக பெற்றுத் தருகிற அந்த பங்களிப்பை நீங்கள் மீண்டும் செய்ய வேண்டும். துரதிருஷ்டவசமாக எனக்கு நீண்ட நேரம் பேசுவதற்கான வாய்ப்பும் இல்லை. அதே நேரம் என்னுடைய உடல்நிலையும் அவ்வளவு சாதகமாக இல்லை என்ற காரணத்தினால் உங்களுக்கு மத்தியில் சுருக்கமாகத்தான் பிரதேசமாக இது மாறிவிடும். அதை மாற்றி எடுக்கிற ஒரு முயற்சியில் கட்டாயமாக எங்களுடைய பங்களிப்பு இருக்கும். அது மட்டுமில்ல, இங்க இருக்கிற காணிகள் பறிபோய் இருக்கிறது. இங்க ஒரு தொழிற்சாலை அமைப்பதாக சொல்லி முழுக்க முழுக்க மோசடி வேலை. அது தொழிற்சாலை என்று பெரிய ஒரு காணிய எல்ஆர்சி காணிய பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். பிரிண்டிங் பில் என்று சொல்லி ஒரு புடவை பிரிண்டிங் என்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கென்று சட்டத்தை மீறி பெரிய வரிச்சலுகை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இது சம்பந்தமான கேள்விகளை நாங்கள் பாராளுமன்றத்திலே கேட்டிருந்தோம். நான் உங்கள் மத்தியிலே இருந்து பணிவோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். வார்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரச்சனை, மின்சார பிரச்சனை, சுத்தமான ஒரு நகரத்தை கட்டியெழுப்ப இந்த நகரத்துக்கு உட்பட்ட ஒரு பிரச்சனை, வேளாண் பிரதேசங்களுக்கு உட்பட்ட ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை 100 செய்கின்ற அதிகாரம் நகரசபைக்கு பிரதேச சபைக்கு இருக்கிறது. தயவு செய்து இந்த தேர்தலினூடாக இந்த மண் கட்டியெழுப்பப்பட வேண்டும். 5 ஆண்டுகள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தான் பாராளுமன்றத்தில் இருப்போம், அதிகாரத்தில் இருப்போம். மாகாணம் மத்திய அரசு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து எங்களுக்கு தெரியும் எப்படி நிதியை கொண்டு வர வேண்டும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நிதிகளை கொண்டு வருவோம். இப்போதே பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நீளமான நீர்கள் காப்பாற்றுவதற்கு இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. பட்டியலும் பல பிரதேசங்களுக்கு முஸ்லீம்களுக்கு போடுவதற்கான அங்கீகாரம் இப்படி நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கு, அதிகாரங்களை பெறுவதற்கு, உரிமைகளை பெறுவதற்கு கடந்த 5 ஆண்டுகள் இழந்ததை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு பணியை நாங்கள் இறங்கியிருக்கிறோம். சகோதரர்களே, நீங்கள் இந்த மண் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று விரும்பினால், இந்த மண் அழகு வேண்டும் என்று விரும்பினால், இந்த மண்ணில் இருக்கிற அத்தியாவசியமான தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினால், இந்த மண் பொருளாதார ரீதியிலே முன்னேற்றப்பட வேண்டும் என்று விரும்பினால், விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் இந்த மண்ணிலே இருக்கிற ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்க வேண்டிய கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மரச்சின்னம் மாத்திரம்தான் என்று மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் அந்த கட்சியினுடைய வாக்குகள் எந்த ஒரு நன்மையையும் எந்த ஒரு பெருமையையும் உங்களுக்கு கொண்டு வரப்போவதில்லை. வரப்போகின்ற எந்த ஒரு உறுப்பினர்களும் சிறந்த ஒரு நிர்வாகத்தை செய்ய முடியாது. எங்களுடைய நிர்வாகம் ஒரு பலமான நிர்வாகமாக இருக்க வேண்டும் சகோதரர்கள். ஒரு பலமான நிர்வாகமாக இருக்கின்றது மாத்திரம்தான் எங்களுடைய பணிகளை செய்ய முடியும். இங்கிருக்கின்ற மொத்தம் 18 உறுப்பினர்கள், 17 உறுப்பினர்கள், 17 உறுப்பினர்களே ஆக குறைந்தது 9 உறுப்பினர்களாக பெற வேண்டும். 9 உறுப்பினர்களை நாங்கள் பெற்றால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். இங்கிருக்கிற வட்டாரமே 8 வட்டாரம் தான். 8 வட்டாரத்தை வென்றாலும் எங்களுக்கு போனஸ் சாசனம் கூட சில வேலை கிடைக்காம போகலாம். குறைந்த வாக்கு கிடைத்தால் 8 வட்டாரத்தை வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைக்க காத்தாவுடைய கடந்த முறை 10 வட்டாரத்தை நாங்கள் வென்றோம். எங்களுக்கு 10 உறுப்பினர்களுக்கு தோற்றவர்கள் 3000 2000 எடுத்தவர்கள் எல்லாம் 500 300 400 சீட் எடுத்து வித்தியாசங்களை பெற்றிருந்தார்கள். 10 வட்டாரத்தை வென்றும் 10 ஆசனம் தான். ஒரு கட்டத்திலே ஒரு உறுப்பினரை நாங்கள் விலக்கிய போது அவர் கட்சி மாறிய போது 9 மாறி ஆட்சியை கொண்டு செல்ல முடியாமல் போன சகோதரர்கள். ஆக அந்த முறை தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 10 வட்டாரத்தை வெல்லுகிற அதே நேரம் அங்கிருக்கின்ற 9 போனஸ் ஆசனங்களில் 6 ஆசனங்களை பெறுகின்ற 4 கட்சிகளையும் எங்களது தோழமை கட்சிகளாக சேர்த்து அதன் மூலமாக 6 ஆசனங்களை பெற்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் அதனுடைய தோழமை கட்சிகளும் 19 ஆசனங்களை 16 ஆசனங்களை பெற வேண்டும் என்று அந்த தேர்தலை நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். 3 ஆசனங்களை மாற்றலாம் எங்களோட இணையாக வழக்கமாக இருக்கின்ற 2 கட்சிகளை பொறுத்தவரை மக்களை வழிநடத்துகின்ற ஒரு கட்சியாக நாங்கள் மாறியிருக்கிறோம். ஏன் நாங்கள் சொல்கிறோம் என்றால், நாங்கள் பலமான ஆட்சி அமைக்க வேண்டும். நாங்கள் வீதிகளை கொண்டு வரும்போது இது நாங்கள் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் நீளமான காப்பர் வீதிகளை 7வது நாடுகளை கொண்டு வந்தபோது அவர் நான் மாத்திரம் தான் நம்பி எந்த பிரச்சனை கிடையாது. ஏதாவது சொன்னால் நாங்கள் கைப்பற்றிருக்கிறோம். கைப்பற்றப்படும் என்பதை அறிவியல் என்பதை மிக தெளிவாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். இது ஒரு அறிமுகம் என்பதால் நான் சுருக்கிக் கொள்கின்றேன். ஏனென்றால் 10 மணிக்கு அனைத்து விடயங்கள் முடிய வேண்டும். பேசுவதென்றால் நிறைய விடயங்கள் பேச முடியும். அமைச்சர்களே
வட்டாரத்திலே நான் ஒரு கிராம அபிவிருத்தி சங்க தலைவராக ஒரு இளைஞர் உறுப்பினராக இருந்து அந்த பணியை ஆரம்பித்து கொண்டேன். அந்த மக்களுக்கு நான் உறுப்பினர் ஆகிட்டால் அந்த பணியாற்றி கிடையாது. அந்த பிரச்சனையில் இன்றி என்ற போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் என்ற வட்டாரத்தில் இல்லாத வேட்பாளர்கள் வட்டாரத்து வெளியிலிருந்து வாங்கி வைக்கப்பட்டு அவர் பணம் கொடுத்து யோகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நிப்பாட்டப்பட்டிருக்கின்ற வட்டார வேட்பாளர்கள் அமைச்சவர்களே. ஆகவே இன்ஷா அல்லாஹ் ஏழாண்டு நான் சவால் புரிந்தேன். ஐயமணி வட்டாரத்தில் நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு 5000 இல்லை 10,000 இல்லை 50,000 முக்கியமாகும் என்று தோற்கடிக்க காட்டுங்கள் இன்ஷா அல்லாஹ். எவ்வாறு இந்த சமூகத்துடைய எழுச்சியையும் இந்த சமூகம் எந்த கட்டத்திலும் யாராலும் விதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதில் ஒரு பெரியதொரு ஒரு எழுச்சியை இந்த நாட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்களும் அந்த கட்சியோடு இணைந்து ஒரு பெருவாரியான ஒரு ஆதரவை கொடுத்து இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் ஒரு தனித்துவம் மிக்கவர்கள் என்பதை காட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். எனவேதான் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற அந்த 6ஆம் தேதி ஒட்டுமொத்த மக்களும் ஏறாவூரில் இருக்கின்ற நகரசபை, ஏறாவூர் மற்றும் பிரதேச சபையில் இருக்கின்ற மக்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த அரசாங்கத்தினால் கடந்த ஜனாதிபதி தேர்தல் தொடக்கம் பாராளுமன்ற தேர்தல்களை நடந்து கொண்டிருக்கின்ற அநியாயங்களை ஒவ்வொருவரும் கண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் சமூகம் என்று பேசுவதற்கு ஒரு அருகதையற்றவர்களாக எமது சமூகத்துக்குள்ளாலே தலையெடுத்து இன்று எங்களை ஒரு எண்ணிக்கையாடுகின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இந்த தேர்தலில் ஈடுபட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காசுக்காக வேண்டியும் பணத்துக்காக வேண்டியும் நாங்கள் எங்கள் அமானியமான எங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளுக்குரிய எங்களுடைய இருப்பை நாங்கள் இந்த பணத்துக்காக வேண்டி நாங்கள் அதற்காக காரையாக்கி கொடுப்போமாக இருந்தால் நாங்கள் எல்லோரையும் போல் நாங்களும் கையெழுத்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு சகோதரையும் ஒவ்வொரு சகோதரரும் ஒவ்வொரு முதலாளிமார்களும் ஒவ்வொரு இளைஞர்கள் வாழ்வரும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நான் இந்த தேர்தலை பார்க்கின்ற போது கடந்த ஜனாதிபதி தேர்தலை பார்த்தோம், கடந்த பாராளுமன்ற தேர்தலை பார்த்தோம். அதை விடவும் மிகவும் மோசமான முறையில் களமிறக்கப்பட்ட ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவர்களுடைய இந்த வெற்றியை எவ்வாறு அடைந்து இந்த அமானியத்தை நாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பகுதியிலும் இந்த தேர்தல் இல்லை என்று தேர்தல் என்று தெரியாமல் இன்று போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாராளுமன்ற தேர்தலை பார்த்தோம். பாராளுமன்ற தேர்தலில் இவருடைய போட்டியிட்ட நடிமாஜர் அவர்களுடைய அந்த ஒழுக்கம் எவ்வாறு இருந்தது என்று பார்த்தோம். அதே போன்று இந்த தேர்தலை பார்க்கின்ற போது இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கின்றது. ஒவ்வொரு இருக்கின்ற வேட்பாளர்கள் ஒவ்வொரு வட்டாரத்தில் இருக்கின்ற வேட்பாளர்களும் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த நாட்டிலே தலைமையில் நிற்கக்கூடாது. இது முஸ்லிம்கள் பள்ளிவாசல்கள் சமூக செயற்பாளர்கள் என்றும் நான் சமூக சேவையை செய்திருக்கிறேன் என்று ஏராள மக்கள் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஜிப்ரியா வட்டாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஊழல் இல்லாத சமூகத்தை உருவாக்குவதற்கு மரச்சின்னத்தில் ஜிப்ரியா வட்டாரத்தில் என்னை வெற்றியடைய செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படிக்கு மீன நண்பர் ரஜாய். தீவிர செயற்பாடுகளாகவும் அகிலே மக்கள் காங்கிரசுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளை கணிசமான வாக்குகளை எண்ணூறாகவும் நான் பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். என்னவென்றால் எத்தனை வாக்குகள் எப்படித்தான் முயற்சிகள் மேற்கொண்டாலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு தான் அதிகளவான வாக்குகள் அளிக்கப்படுகின்றது. நான் சென்ற முறை கூட அகிலே மக்கள் காங்கிரஸ் சார்பாக எனது வட்டாரத்தில் போட்டியிட்டு 4559 வாக்குகள் உள்ள வட்டாரத்தில் போட்டியிட்டு வெறுமனே 503 வாக்குகளை மட்டும்தான் பெற்றுக் கொண்டேன். அதிகமான வாக்குகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு அளிக்கப்படுகின்றது. நான் சுமார் 15 வருடங்களாக சமூக சேவை செய்து வருகின்றேன். மக்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்து வருகின்றேன். இருந்த போதிலும் தேர்தல் வருகின்ற போதும் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் அந்த மக்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு தான் தங்களுடைய வாக்குகளை அளித்து வருகிறார்கள். இன்றும் கூட தேர்தல் காலத்தில் அரசி காசி மற்றும் சாரம் போன்ற வகைகள் வழங்கப்படுகின்றன. அது என்னதான் கொடுத்தாலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு அவர்கள் இறுதியில் வாக்களிக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் நான் அகில மக்கள் காங்கிரஸ் சார்பாக வான சின்னத்தில் போட்டியிட நேரத்தில் எனக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஆரம்பமாக ஒருவரிடமிருந்து நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில்
செல்ல வேண்டுமாக இருந்தால் அதை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்து கொண்டால் மட்டும்தான் முடியும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதே மக்கள் காங்கிரஸ் சார்பாக யானை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தால் கணிசமான ஒரு 400 வாக்குகள் கிடைத்திருக்கும். ஆனால் போனஸ் ரீதியாகத்தான் நான் சபைக்கு சென்றிருப்பேன். ஆனால் வெற்றி பெற்று செல்ல வேண்டும் என்றால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் மூலமாகத்தான் செல்ல வேண்டும் என்று நான் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை எங்களுடைய நளின் ஹாஜியார் அவர்களுக்கு கொடுத்து இந்த ஊர் மக்களை கௌரவப்படுத்தியது யார்? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமைத்துவம் இந்த ஊரை கௌரவப்படுத்தவில்லையா? இது ஏன் தெரியாமல் இருக்கின்றது? இதையெல்லாம் தெரியாமல் ஏன் விமர்சிக்க வேண்டும்? இந்த கட்சியை ஏன் விமர்சிக்க வேண்டும்? இந்த கட்சியின் தலைமைத்துவத்தை ஏன் விமர்சிக்க வேண்டும்? கட்சியின் தலைமைத்துவத்தை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே, கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கட்சியின் தலைமைத்துவத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று இந்த ஊரில் மாத்திரமல்ல, நாடு ஊராக உள்ள இந்த தலைமைத்துவங்கள் கூட கண்டி மாவட்டத்துக்கு நிதியை அனுப்பி அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று செயல்பட்டார்கள். அல்லாஹ் ஒருபோதும் துரோகம் செய்ய நினைக்கவில்லை. துரோகம் நினைத்தவருக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக தலைமத்துவத்தை மீண்டும் அமர்த்திருக்கின்றது பாராளுமன்றத்திலே அவர்கள் நிகழ்த்துகின்ற உரையின் காரணமாக, இந்த சமூகத்தை பற்றி பேசுகின்றதன் காரணமாக இன்று நாடு பூராக எந்த மூலமுடுக்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ அந்த கண்டி மாவட்டத்தில் தலைமத்துவத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று செயல்பட்ட அத்தனை பேரும், அத்தனை மக்களும் இன்று இந்த தலைமத்துவம் இந்த பாராளுமன்றத்திலே இருக்க வேண்டும். இந்த சமூகத்துக்காக குரலிக்க வேண்டும் என்றால் இந்த தலைமத்துவம் இருக்க வேண்டும் என்று நாடு பூராக மக்கள் துணிந்து விட்டார்கள், செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உள்ளாட்சி தேர்தலை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று மக்கள் கட்டணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்களாகிய உங்களுக்கு தெரியும். பிராந்திய செய்தியாளர் சாதிக் அகமது தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் SKTV First உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.